அனைவருக்கும் வணக்கம். காகம் வழிபாடு சனீஸ்வர மூர்த்தியின் வாகனமான காகம் ஒரு முக்கியமான பறவையாகும். மனித இனத்தோடு மிக நீண்ட நெடுங்காலம் தொடர்புள்ள ஒரு பறவையாகும். காரணம், இதன் செயல்பாடு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எழுந்து சூரியன் அஸ்தமனமாகும் போது உறங்கச் சென்றுவிடும். குறிப்பாக நாம் எந்த உணவை வைத்தாலும் தனியாக உண்ணாமல் தன் இனத்தோடு சேர்ந்து உண்ணும் ஒரு ஒற்றுமையின் சின்னம்தான் காகம். இந்த காகம் நம் முன்னோர்கள் வடிவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் நம் முன்னோர்கள் நம் வீட்டில் செய்யும் எந்த பூஜையாக இருந்தாலும் முதல் உணவு காகத்துக்கு வைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி வந்தார்கள். அப்பேற்பட்ட இந்த காகத்துக்கு நாம் பூஜை நேரங்களில் வைக்கும் உணவை போல் இந்த சனீஸ்வரமூர்த்தியின் வாகனமான இந்த காகத்திற்கு நாம் தினந்தோறும் நம்மால் முடிந்த உணவு காலை 6 மணி முதல் காலை 7 மணிக்குள்ளாக காகம் விரும்பும் எந்த உணவாக இருந்தாலும் நாம் தினந்தோறும் முதல் தானமாக தர்மமாக இந்த உணவை நம் வீட்டில் வைத்து வழிபட்டால் கண்டிப்பாக நீண்ட கால பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், குறிப்பாக அவரவர் ஜாதகத்தில் உள்ள எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக குறையும், மாறும். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த காக வழிபாட்டு முறையாகும். இதை காலையில் செய்ய வேண்டும். செய்தால் சனீஸ்வர பகவான் கர்ம காரகன் என்று சொல்கின்ற சனீஸ்வர பகவானின் அனுகிரகம் நமக்கு அனைவருக்கும் கிடைத்து நம் குடும்பங்கள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லும் என்பது வரலாற்று உண்மை என்று கூறி அனைவருக்கும் அனைத்து குடும்பத்திலும் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று கூறி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.